ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலடியாக ஈரான், இஸ்ரேல் மற்றும் சில அரபு நாடுகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியானது. மேலும் உலகின் முக்கிய கடல் வழித்தடங்களில் ஒன்றான ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியது. இதனால் அந்த வழியாக நடைபெறும் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதன் தாக்கமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தது. இதற்கிடையில் பாகிஸ்தான் மற்றும் கத்தார் உள்ளிட்ட நாடுகளின் முயற்சியால் அமெரிக்கா, ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இதனைத் தொடர்ந்து ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் செல்ல அனுமதித்ததாக ஈரான் தெரிவித்தது. ஆனால் அந்த வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும், ஈரானின் அனுமதி இல்லாமல் செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ஈரான் எச்சரித்தது. இந்த நிலையில் கடந்த மாதம் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக சென்ற சில சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்டது. இதற்கு பதிலடியாக அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியானது. இதனிடையே ஓமன் வளைகுடா பகுதியில் ஹோர்முஸ் ஜலசந்தியை கடக்க முயன்ற 3 சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் நேற்று ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஓமனின் லிமாகக் பகுதிக்கு அருகே சென்று கொண்டிருந்த கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவிற்கு சொந்தமான சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து தெற்கு ஈரானில் உள்ள சிரிக், குவாசிசம் தீவு, பண்டர் அப்பாஸ் மற்றும் கார்க் தீவு உள்ளிட்ட பகுதிகளை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. ஈரானின் ரேடார் அமைப்புகள், ஏவுகணை தளங்கள் மற்றும் ஆயுத சேமிப்பு கிடங்குகள் உள்ளிட்டவற்றை சுமார் 80 இலக்குகள் குறிவைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான், குவைத் மற்றும் பக்ரைன் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பக்ரைனில் உள்ள ஷேக் ஹைசா விமானப்படை தளம் மற்றும் குவைத்தின் விமான நிலையம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் பாதிப்புகள் குறித்த முழுமையான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. வளைகுடா பகுதியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் பதற்றம் சர்வதேச கப்பல் போக்குவரத்து மற்றும் எண்ணெய் சந்தையில் மேலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.